Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. MCR Pure Cotton Club formals and casual shirts. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. பகவத்கீதை தனக்கு ரொம்ப பிடிச்ச சமோசா இது ரெண்டையும் கூடவே எடுத்துக்கிட்டு தில்லா வெண்வெளிக்கு போயிட்டு இப்போ அதே தில்லோட களம் திரும்பி இருக்கிற சுனிதா வில்லியம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். 8 நாள் விண்வெளி பயணமா பூமியிலிருந்து புறப்பட்ட சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் கனவுலையும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க 9 மாசம் விண்வெளியில தங்க வேண்டிய கட்டாயம் வரும்னு. என்ன நடந்தது? உயிரை துச்சம்னு கருதி இத்தனை நாட்கள் விண்வெளியில தாக்கு பிடிச்சு சாதனை படைச்சிருக்கிற சுனிதா வில்லியம்ஸ் கடந்து வந்த பாதை அசாதாரணங்கள் நிறைஞ்ச சாகச பயணம் என்னங்கறத பாக்கலாம். தீபக் பாண்டியாங்கிற இந்தியருக்கும் போனி பாண்டியாங்கிற ஸ்லோவேனியா பெண்ணிற்கும் பிறந்த 3வது குழந்தைதான் சுனிதா வில்லியம்ஸ். இந்தியாவில குஜராத் மாநிலத்துல இருக்கிற ஜுலாசன் கிராமம் தான் சுனிதா வில்லியம்ஸ் அவங்களோட தந்தையோட பூர்வீகம். சின்ன வயசுலயே பெரிய பெரிய கனவுகளை சுமந்துகிட்டு கல்லூரி படிப்பு முடிச்ச சுனிதா முதல்ல கால் பதிச்சது அமெரிக்க கப்பல் படையில தான். அங்க பல பொறுப்புகளை சிறப்பா நிர்வகிச்சு 1998ல தன் விண்வெளி கனவை நனவாக்க நாசாவில காலடி எடுத்து வச்சாங்க. சுனிதா வில்லியம்ஸ் தன்னோட சேர்ந்து வேலை செஞ்ச மைக்கேல்ங்கிறவரை காதலிச்சு விரும்பி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்ல. சுனிதாவோட கணவர் மைக்கேல் ஜே வில்லியம்ஸ் 2 பேரும் டெக்சாஸ் மாகாணத்துல வாழ்ந்துட்டு வராங்க. ஆரம்ப காலகட்டத்துல தம்பதிகளா விமானங்களை பறக்க வச்சிருக்காங்க. மைக்கேல் ஜே வில்லியம்ஸ் அவர்களும் ஒரு ஹெலிகாப்டர் பைலட் மற்றும் மார்ஷலாக பணிபுரிஞ்சவர். சுனிதா கடற்படையில வேலை செஞ்சதுல இருந்து மைக்கேலோடனான பயணம் இன்னும் விண்வெளி வரைக்கும் நீண்டுகிட்டு இருக்கு. 1998ல நாசாவில நுழைஞ்ச சுனிதா வில்லியம்ஸ்க்கு 2006ல தான் விண்வெளி போகிற வாய்ப்பு கிடைச்சது. எக்ஸ்பெடிஷன் குழுவோட ஒரு அங்கமா பிளைட் இன்ஜினியர் பணிக்காக விண்வெளிக்கு போனதுதான் சுனிதா வில்லியம்ஸோட முதல் விண்வெளி பயணம். தன்னோட வேர்களை தான் எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கறத மறக்காத சுனிதா முதல்ல விண்வெளிக்கு போகும்போது பகவத்கீதையையும் சமோசாவையும் உடன் எடுத்துட்டு போனாங்களாம். இந்த சம்பவம் இந்தியர்களை ரொம்பவே நெகிழ வச்சதுன்னு தான் சொல்லணும். விண்வெளி போறதுக்காக பயிற்சி எடுத்துக்கிட்டு புளோரிடால நடந்த நீமோ அப்படிங்கிற ஆய்வு கூட்டத்துல சேர்ந்தாங்க. அங்க 9 நாள் தண்ணீருக்கு அடியிலேயே பயிற்சியை மேற்கொண்டாங்க. தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் 606 நாட்கள் விண்வெளியில இருந்த உலக சாதனையோட கூடிய பூமியில மிளிர நட்சத்திரமா வலம் வர்றாங்க சுனிதா வில்லியம்ஸ். ஸ்பேஸ் வாக் சாதனையில அதிக நேரம் விண்வெளியில நடந்த பெண் அப்படிங்கிற பெருமையையும் தனதாக்கி இருக்கிறாங்க சுனிதா வில்லியம்ஸ். இதுவரைக்கும் 62 மணி நேரங்கள் 6 நிமிடங்கள்னு விண்வெளியில நடந்த பேரனுபவத்தை கொண்டவராகவும் தெரியப்படுறாங்க. விண்வெளியில 8 நாள் வேலை நிமித்தமா போன சுனிதா வில்லியம்ஸ் குழுவுக்கு பூமிக்கு திரும்புற போயிங் ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் கிராப்ட்ல ஏற்பட்ட பல தொழில்நுட்ப கோளாறுகள் ரொம்பவே சிக்கலை ஏற்படுத்துச்சு. எலன் மஸ்கோட ஸ்பேஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலத்துக்காக 9 மாதங்கள் காத்திருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க சுனிதா வில்லியம்ஸ். புவியீர்ப்பு விசை பிரச்சனைகள் துவங்கி சத்தான உணவுகள் உட்கொள்ள முடியாதது வரை இந்த 9 மாசங்கள் வாழ்வா சாவா போராட்டம் தான். தன்னோட குடும்பத்தோட வீடியோ கால்ல பேசினது சின்ன ஆறுதல்னு அவங்க சொன்னது உணர்வு பூர்வமான விஷயம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல இருந்து ஒரு பெண் குழந்தைய தத்தெடுக்க 2 பேருமே விருப்பப்பட்டாங்க. சுனிதா தன்னோட முதல் விண்வெளி பயணத்துல 194 நாட்களும், 2வது விண்வெளி பயணத்துல 127 நாட்களும், 3வதா விண்வெளி பயணத்துல 284 நாட்களும் தங்கி இருந்திருக்காங்க. 60 மணி நேரம் விண்வெளியில நடைப்பயணம் மேற்கொண்டும் சாதனை படைச்சிருக்காங்க. பூமியில சின்னதா ஒரு சாதனை செய்ய போராடுறவங்க மத்தியில விண்வெளிக்கு போய் பல சாதனைகளை செஞ்சிருக்கிற சுனிதா விண்வெளி நாயகி தான். பீஸா மாதிரி பாக்கெட் உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு இத்தனை மாசம் விண்வெளியில உயிர் வாழ்ந்தது சாதனைகளோட ஒரு மைல்கல். Barbecued beef brisket. Pretty yummy. சுனிதா வில்லியம்ஸோட 9 மாத காத்திருப்புக்கு 1 கோடி ரூபாய் வருட சம்பளத்தோட 1 லட்சம் ரூபாய் கூடுதலா வழங்கப்படுறதுன்றது கூடுதல் செய்தி. சுனிதா வில்லியம்ஸ் மாதிரியான தைரியமான பெண்கள் பெண் இனத்துக்கே ஒரு ரோல் மாடல். கலாட்டா பிங்க் சார்பா அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சார், சுனிதா வில்லியம்ஸ் கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு அப்புறம் பூமிக்கு திரும்புறாங்க. 19ஆம் தேதி அதுக்கான நேரம் குறிச்சிருக்காங்க. அவங்க போனது ஒரு விஷயத்துக்காக, தங்கினது வேற விஷயத்துக்காக. போனது வந்து அமெரிக்காவுடைய விண்வெளி ஓடம்னு ஒண்ணு. ஆனா அந்த விண்வெளி ஓடத்துல பல குளறுபடிகள் ஏற்பட்டு கல்பனா சாவ்லா மடிஞ்சு போனாங்க. பிறகு ஆபத்தான தொழில்நுட்பம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை நிறுத்திட்டாங்க. போன தடவை ட்ரம்ப் அதிபரா இருக்கும்போது வந்து ரஷ்யாவை நம்பி நம்ம வந்து இருக்கக்கூடாது, சொந்த காலில் நிக்கணும், நம்மளே வந்து 2 விண்கலத்தை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி போயிங் நிறுவனத்துக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. போயிங் தான் வந்து சிக்கல் மேல சிக்கல் வந்து கடைசியா ஒரு தயார் பண்ணி அதை வந்து சோதனை ஓட்டம் ஓட்டிட்டு போனாங்க. சுனிதா வில்லியம்ஸும் பூச் வில்மோரும் வந்து சோதனை ஓட்டம் ஓட்டிட்டு போனாங்க. போனது வந்து சரியா செயல்படல.
அவங்க 2 பேரும் ஓகே அப்படின்னதும் வந்து அதுல 5 பேரை மட்டும் பூமியில இருந்து அமிச்சு அவங்க 2 பேரை வச்சு 7 பேரா 6 மாதம் கடந்த 6 மாதம் அந்த பணி நடந்தது. அந்த பணிக்காலம் முடியுது. சோ முடியும் போது புதுசா 6 பேர் போனோம். அதுக்காக தான் 4 பேர் இப்ப போயிருக்காங்க. அங்க இருக்கிற அந்த 7 பேருமே திரும்பி வருவாங்க. அப்போ அவங்க மாட்டிக்கல இந்த மாதிரி சொல்றதெல்லாம் இல்ல. அப்போ அவங்களுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு தான் திரும்புறாங்க. அது அப்படிதான் எடுத்துக்கணும்ல சார்? அந்த ஆடு ஜீவிதம் மாதிரி வந்து ஏதோ பாலைவனத்துல அப்படியே மாட்டிக்கிட்டு அப்படியே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மொத்தம் 900 hours 900 மணி நேரம் அவங்க வந்து ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்காங்க. லெட்யூஸ்னு ஒரு கீரை வகை, அந்த கீரையை வளர்த்து ஒரு பரிசோதனை. ஸ்பேஸ் எக்ஸோட இந்த டிராகன் போய் அதோட அட்டாச் ஆயிட்டாங்க. இப்போ இந்த டிராகன்ல தான் வராங்களா இல்ல வேற ஏதாவது ஸ்பேஸ் ஷிப்ல திரும்ப பூமிக்கு திரும்புறாங்க? அதாவது ஏற்கனவே ஒரு 6 மாசம் முன்னாடி வந்து க்ரூ 9 அப்படிங்கிற ஒரு விண்கலத்துல 2 பேர் மட்டும் போனாங்க. அதாவது 2 இருக்கை காலியா வச்சுட்டு இவங்க 2 பேர் மட்டும் போனாங்க. சோ அதுல அந்த 4 பேர் திரும்பி. இந்தியாவுக்கு சொந்தமா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்ப கிடைக்கும்? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பல படிகளை கலக்கணும். முதல் படி வந்து விண்வெளியில மனிதர்கள் பயணம் செய்யக்கூடிய லாயக்கான ஏவூர்திய முழுசா தயாரிக்கும். இரண்டாவது மனிதர்கள் செல்லக்கூடிய ஒரு விண்கலத்தை விண்ல செலுத்தி மனிதர்கள் இல்லாம பரிசோதனை செய்யும். அது மாதிரி கட்டணும்னு ஒரு யோசனை, ஆலோசனை, ஆசை எல்லாம் இருக்கு. பட் இந்த படிநிலைகளை நம்ம வந்து கடந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து கலைச்சிட போறாங்க. ஏன்னா அது ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ அப்போ வந்து புதுசா ஒன்று உருவாக்கணும்னு ஒரு பேச்சு இருக்கு. ஸோ நம்ம மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புற திறன் நம்ம இந்தியா கிட்ட இருந்ததுன்னா மேபி இப்போ எப்படி அந்த சர்வதேச விண்வெளி நிலையம் வந்து அமெரிக்கா, ரஷ்யா, கனடா, ஐரோப்பிய யூனியன், ஜப்பான்லாம் சேர்ந்து நடத்துறாங்களோ அது மாதிரி இந்தியாவையும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. வணக்கம் சார். சுனிதா வில்லியம்ஸ் கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு அப்புறம் பூமிக்கு திரும்புகிறாங்க. 19ஆம் தேதி அதுக்கான நேரம் குறிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க போனது 9 நாள், ஆனால் வரதுக்கு 9 மாதம் கழித்து. இடைப்பட்ட கேப்பில் என்ன நடந்தது சார்? அவங்க போனது ஒரு விஷயத்துக்காக, தங்கினது வேற விஷயத்துக்காக. ஸோ போனது வந்து அமெரிக்காவுடைய விண்வெளி ஓடம்னு ஒன்று இருந்தது, ஸ்பேஸ் ஷட்டில். அந்த ஸ்பேஸ் ஷட்டில்ல தான் வந்து அமெரிக்க வீரர்கள், அமெரிக்கா நாசா தேர்வு செய்யற விண்வெளி ஆட்களை வந்து சர்வதேச விண்குடில் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு. ஆனா அந்த விண்வெளி ஓடத்துல பல குளறுபடிகள் ஏற்பட்டு கல்பனா சாவ்லா மடிஞ்சு போனாங்க. பிறகு அது ஒரு ஆபத்தான தொழில்நுட்பம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை நிறுத்திட்டாங்க. அதாவது அந்த விண்வெளி ஓடத்தை இயக்குவதை நிறுத்திட்டாங்க. அடுத்த விண்வெளி ஓடங்களையும் கட்டல. 2011 நின்று போச்சு இந்த விண்வெளி ஓடம் செல்றது. அப்போ வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு எப்படி போறது வருது, அங்க இருக்கிறவங்களை எப்படி கூட்டு வருது எல்லாம் கேள்வி வந்தப்போ ரஷ்யாவுடைய சோயூஸ் விண்கலத்தை அமெரிக்காவும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ 2 பேருமே அதை பயன்படுத்தினாங்க. 2020 வரைக்கும் அது தொடர்ந்தது. ஸோ போன தடவை ட்ரம்ப் அதிபராக இருக்கும்போது வந்து ரஷ்யாவை நம்பி நம்ம வந்து இருக்கக்கூடாது, சொந்த காலில் நிற்கணும், நம்மளே வந்து 2 விண்கலத்தை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி போயிங் நிறுவனத்துக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. MCR Pure Cotton Club formals and casual shirts. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க.